வணக்கம். சும்மா நறுக்கு 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 நறுக்குன்னு சொன்ன விஜய் இருக்கார்ல, அப்படி சும்மா நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கொட்டு வாங்கினே இருக்கிறாரு சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள். அதைத்தான் இந்த வீடியோவில் நாம முழுசா பார்க்க போறோம். யார் கூப்பிட்டாங்க, ஏன் கூப்பிட்டாங்க அப்படிங்கிற விஷயம்தான். அதாவது தன்னிலையில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் போல செந்தில் பாலாஜி தான் விஜய் ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே டார்கெட். கரூர் செந்தில் பாலாஜியை எப்படியாவது தூக்கி உள்ள போடணும். முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எப்படி ஒரு ஜோசியக்காரங்கெல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மிட் நைட்ல போய் கலைஞருடைய வீட்டுக்கு போய் கலைஞரை குண்டு கட்டா கைலியோட தூக்கிட்டு போய் ஸ்டேஷன்ல உட்கார வச்சு கோர்ட்டுக்கு கொண்டு போனாங்க, ஜட்ஜி வீட்டுக்கே கூட்டிட்டு போனாங்களோ, அதுக்கப்புறம் ஜெயிலில் அடைச்சாங்களோ, அதே போல செந்தில் பாலாஜியை ஜெயிலில் போட்டு அடைக்கணுங்கிறது தான் டார்கெட். அதனால என்ன பண்ணினாங்க தாவேகா தரப்புல, தாவேகா அரசாங்கம் அப்படின்னு பார்த்தாக்க, அதாவது குதிரை பேரம் அப்படிங்கிற வார்த்தையே தமிழகத்தில் பிரபலமானதுக்கு முதலமைச்சர் திரு மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு நாம நன்றி சொல்லணும். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க குதிரை பேரம்னு பேசப்பட்டிருக்குனாக்க அதற்கு விஜயினுடைய அரசாங்கமும் விஜயினுடைய ஸ்கெட்சும் தான் காரணம். அப்படிப்பட்ட குதிரை பேரத்தின் மூலமாக எத்தனை பேர் அங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இதற்கு ஆரம்ப விஷயமே அமமுக டிடிவியோட கட்சியை சேர்ந்த காமராஜ் தான். அவர்கிட்ட எப்படி கையெழுத்து வாங்கினாங்கிறதெல்லாம் வீடியோவே வைரல் ஆனிச்சு. கவர்னர்கிட்ட கொடுத்த புகார் அப்படியே கிணத்துல போட்ட கல்லு மாதிரி கிடக்கு. இந்த சமயத்துல நிறைய எடப்பாடியார்லேருந்து நிறைய பேர் குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அதையெல்லாம் தூக்கி உடப்புல போடு, செந்தில் பாலாஜியை தூக்கி ஜெயில போடு அப்படிங்கிற விஷயமாக அவரு இளையராஜா அப்படிங்கிற ஒரு எம்எல்ஏவை குதிரை பேரை பேசி திமுகவுக்கு ஆதரவு திரட்டினாங்க, அதுக்கு 35 கோடி ரூபாய் பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தரப்பிலிருந்து விஜய் அரசாங்கத்திலிருந்து ஒரு குற்றச்சாட்டு பதியப்பட்டு செந்தில் பாலாஜியை தேடோதோடன்னு தேடினாங்க. கடைசியில கைது பண்ற அளவுக்குலாம் ஒரு விஷயம் கிடையாது. அவர் நிபந்தனை ஜாமீன்ல விடுறோம், அவரை டெய்லி காலையிலையும் சாயந்தரமும் சென்னையில கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லி சென்னையிலேயே அவங்கள இருக்க வச்சாங்க. ஏன்னாக்க கரூர்ல சம்பவம் தெரிஞ்சவங்க ஓடு 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 ஓடுன்னு கரூர்ல இருந்து அந்த சம்பவத்தை அன்னைக்கு நைட்டு குய்யோ முறையோன்னு தலைதெறிக்க ஓடி வந்த விஜய் அவர்கள் அதற்கு பிறகு அந்த கரூர் மண்ணுக்கு சென்றது. அப்படி போகும்போது செந்தில் பாலாஜி அங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவருடைய ஈகோ பிடிச்ச ஒரு டார்கெட், ஒரு சைக்கோத்தரமான டார்கெட். யார் சைக்கோன்றதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. அப்படி ஒரு எண்ணத்தினால ஏற்பட்டது தான் இந்த குதிரை பேர புகார் அப்படிங்கிறதுக்கு. இதுக்கு முகாந்திரமே இல்லை. குதிரை பேரத்துக்கும் டிஎம்கே காரங்களுக்கும் சம்மந்தமே இல்லை, குதிரை பேரத்துக்கும் செந்தில் பாலாஜிக்குமே சம்மந்தம் இல்லை, அதற்கு எந்த ஆதாரமும் நீங்க கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதற்கு அடுத்தாப்புல என்ன இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சமயத்துலதான் இந்த விஷயத்துல அவரை கைதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, காலையிலையும் சாயந்தரமும் கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி சும்மா நறுக்கு 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 நறுக்குன்னு விஜயோட அரசாங்கத்துக்கு கொட்டு வச்சிச்சு கோர்ட்டு. இப்ப அடுத்த கட்டமா டாஸ்மாக்ல செந்தில் பாலாஜி முறைகேடு பண்ணியிருக்கிறாரு, அதனால அவரை நாங்க கைது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு புகாரை கொடுக்குறாங்க. இது அதிமுக ஆட்சி எடப்பாடியார் இருக்கும் போது கொடுக்கப்பட்ட புகாரும் அதன் பிறகு திமுக ஆட்சி காலத்துல கொடுக்கப்பட்ட புகாருமா சேர்த்து அதுல முறைகேடு பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற ரீதியில இப்ப கைது பண்ணணும் அப்படின்றாங்க. அதிமுக ஆட்சி முடிந்து திமுக ஆட்சி 5 ஆண்டு ஆட்சியும் முடிந்து இப்ப தாவேகா வந்திருக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க. உடனே இது அவர் முன்ஜாமீன் கேட்கிறாரு செந்தில் பாலாஜி. முன்ஜாமீன்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற கோர்ட்டு சொல்லிடுச்சு சென்னையில. உடனடியாக சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்தினுடைய உதவியை நாடினார் செந்தில் பாலாஜி. அந்த உச்ச நீதிமன்றத்துல மனுவை போட நாளைக்கு அந்த மனுவை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்ல செந்தில் பாலாஜி மீது டாஸ்மாக் ஊழல் தொடர்பான வழக்கில் கைது செய்யணும் அப்படின்னு தமிழக அரசினுடைய சார்பாக உச்ச நீதிமன்றத்துல வழக்கறிஞர் மனு போடுறாரு, தாக்கல் செய்யறாரு, கேள்வி கேட்கிறாரு, கோரிக்கை விடுக்கிறாரு. ஆனா இதெல்லாம் கேட்டுட்ட உடனே சொல்லி முடிச்சிட்டீங்களா, அப்படி ஒன்றும் இதுக்கு கைது கொடுக்கணும் கைது பண்ணணும் அப்படிங்கிற விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. இதுல
ஸோ இதற்கு கைது நடவடிக்கையெல்லாம் தேவையில்லை. தவிர இதற்கு உண்டான போதிய ஆதாரங்களையே அரசாங்கம் இன்னும் சமர்ப்பிக்காமலேயே இருக்கீங்களே, எப்பதான் சமர்ப்பீங்க அப்படி இப்படின்ட்டுலாம் கேட்குறாங்க. அப்படின்னாக்கா அவர் ஊரை விட்டு எங்கும் போகக்கூடாது, விசாரணைக்கு நாங்கள் கூப்பிடும் போதெல்லாம் வரணும்னு கண்டிஷன் போடுங்க அப்படின்னாங்க. இல்லப்பா, இதை கண்டிஷனாலாம் சொல்லணும்னு தேவையில்லை. விசாரணைக்கு அவர் வரல அப்படின்னா நீங்களே கைது பண்ணிக்கலாம். அப்படி இருக்கும்போது விசாரணைக்கு வரலன்னா கைது பண்ணுவோம் அப்படின்னு சொல்றது எப்படி அது கேள்வியா இருக்கும், பதிலா இருக்கும்னு எனக்கு சொல்ல தெரியல அப்படின்னு நீதிபதிகள் சும்மா நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு உச்ச நீதிமன்றங்கள் உச்ச பட்சமாக இருக்கிற ஒரு இடமாக, நீதியினுடைய தலைமை இடமாக பீடமாக இருக்கக்கூடிய அந்த சுப்ரீம் கோர்ட்ல இருந்து, டெல்லியில இருந்து தமிழ்நாடு அரசுக்கு கையை நீண்டு நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கூட்டியிருக்கிறாங்க. அப்படின்னா ஒண்ணு செய்ய, அவர் வெளிநாடு போயிடக்கூடாது, பாஸ்போர்ட்டை முடக்கி வைங்க. ஏற்கனவே அவருடைய பாஸ்போர்ட் எல்லாமே கண்காணிப்புல தான் இருக்கு, அப்படிலாம் ஓடலாம் முடியாது அப்படின்னு, அதுக்கும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் யோசிச்சுட்டு இல்லைங்க, அவர் நேபாளம் வழியாக அவர் வெளிநாடு தப்பிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க தமிழக அரசு சார்பாக அந்த மாண்புமை பொருந்திய வக்கீல். சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு தீவிரவாதி ரேஞ்சுக்கு நேபாளத்தின் வழியாக வெளியேறிடுவாங்க, அதுக்குள்ளார பூந்து வெளியேறிடுவாங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் கேட்டுக்காம இந்த ஜாமீன்லாம் கைதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இது சம்பந்தமான உரிய ஆவணங்களை எல்லாம் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு 4 வாரம் உங்களுக்கு டைம் தரேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம தமிழக அரசின் சார்பாக வாதாடிய வக்கீல்கள் இல்ல இல்ல ஒரே வாரத்துக்குள்ளார நாங்க தரோம் அப்படின்றாங்க. ஏன்னா மேலிடம் அப்படி சொல்லியிருக்கு. என்ன செய்வீங்களோ தெரியாது, செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணி உள்ள போடணும். ஆனா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, உங்களுக்கு 4 வாரம் டைம் தரேன், நல்லா பக்காவா எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு வாங்க அப்படின்னு அவ்வளவு டைம் கொடுக்குறாங்க. பொதுவா என்ன செய்வாங்க, டைம் கம்மியா கொடுத்தா இந்த கால அவகாசம் எங்களுக்கு போதாதுங்க, நீங்க 1 வாரம் சொல்லியிருக்கீங்க, எங்களுக்கு குறைந்தபட்சம் 4 வாரமாவது வேணும், 3 மாதமாவது வேணும்னு யாரு மனு போட்டிருக்காங்களோ அவங்க அப்படி கோரிக்கை வைப்பாங்க. ஆனா இங்க அப்படியே உல்டா புல்டாவா மாறிடுச்சு. நம்ம தான் மாற்றம் கொண்டு வந்திருக்கிற அரசாங்கமாச்சே, ஜென்சி புரட்சியால வந்த தாவேகா அரசாங்கமாச்சே, அதனால நோ 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 4 வாரம்லாம் தராதீங்க, ஒரே வாரத்துல நாங்க சப்மிட் பண்ணுவோம், நாங்க 4 வாரம் உங்களுக்கு டைம் தரங்க, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு இப்ப செந்தில் பாலாஜியை கைது பண்ண முடியாம தூக்கத்தை தொலைத்து தவித்து கொண்டிருக்கிறார் தளபதி ஜோசப் விஜய் அவர்கள். இந்த ஜோசப் விஜயனுடைய டார்கெட் இந்த ஈகோ அப்படிங்கிற விஷயம் எல்லாமே ஜெயலலிதாவை காப்பி அடிக்கிறாரோ அப்படிங்கிற விஷயமா தான் இங்க தொடர்ந்து பார்க்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. மக்களே சமூக வலைதளங்கள்ல இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல சென்னை ஹைகோர்ட்டா இருக்கட்டும், அல்லது சென்னை ஹைகோர்ட்டினுடைய மதுரை கிளை நீதிமன்றமா இருக்கட்டும், அல்லது சுப்ரீம் கோர்ட்டா இருக்கட்டும், போற இடத்துலலாம் கால் வைக்கிற இடத்தெல்லாம் கண்ணி வைக்கிறாங்களேன்னு வடிவேலு சொல்லுவார்ல, அது மாதிரி எந்த கோர்ட்டுக்கு போனாலும் அதுல விஜய் அவர்களுக்கு சும்மா நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கொட்டு விழுந்துகிட்டே இருக்கு. பாவம் சிஎம் சார், பாவம். வணக்கம்.